பொதுக்குழுவுக்கு எதிராக ராமதாஸ் தரப்பு தொடர்ந்த வழக்கில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அதில் இன்று மாலை 5:30 மணிக்கு ராமதாஸ், அன்புமணி உயர்நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இருவரிடமும் தனியாக பேச வேண்டும் என்றும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தெரிவித்திருக்கிறார். அன்புமணியின் பொதுக்குழுவுக்கு எதிராக ராமதாஸ் தொடர்ந்த வழக்கில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அனைவரின் நலனுக்காக இருவரிடமும் தனியாக பேச வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அன்புமணியின் பொதுக்குழுவுக்கு எதிராக தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்ற நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அனைவரின் நலனுக்காக இருவரிடமும் தனியாக பேச வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதன் இணைக்கிறார். மதன், விவரங்கள். அதாவது நாளைய தினம் அன்புமணி ராமதாஸ் தரப்பிலிருந்து பொதுக்குழு கூட்டத்திற்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டது. எனவே அதற்கு தடை விதிக்க வேண்டும் என்றுதான் இந்த ஒரு வழக்கானது தொடரப்பட்டது. இந்த வழக்கு இன்று சற்று முன்பதாக நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு வந்த போது இந்த ஒரு பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்ற ரீதியில் அன்புமணி ராமதாஸ் தரப்பில் ஒரு ஆதரவாளரான மனுதாரர் தரப்பிலிருந்து ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. ஆனால் உடனடியாக அந்த வாதத்தை மேற்கொண்டு செய்ய வேண்டாம் என்று தெரிவித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நடைபெறுவதும் விஷயங்கள் அனைத்தும் தான் அறிந்திருக்கிறேன், எனவே தொடர்பான வாதங்கள் எடுத்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இரண்டு பேருமே, அதாவது ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் இரண்டு பேருமே இன்று மாலை 5:30 மணிக்கு நீதிமன்றம் வர வேண்டும். நீதிமன்றத்திற்குள் இந்த நீதிமன்ற அறைக்குள் தேவையில்லை, அதே போல தன்னுடைய அறைக்கு வர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்தார். அதாவது இந்த நீண்டு கொண்டே இருக்கும் இந்த இரண்டு பேருடைய பிரச்சனை மற்றவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. எனவே இந்த ஒரு பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க நான் முடிவு செய்துள்ளேன். எனவே இரண்டு பேருமே 5:30 மணிக்கு மாலை தன்னுடைய அறைக்கு வர வேண்டும் என்று இரண்டு பேர் தரக்கூடிய வழக்கறிஞருக்கும் அவர் கோரிக்கை வைத்தார். அது மட்டும் இல்லாமல் இது தன்னுடைய வேண்டுகோளாக வைத்துள்ளதாக ராமதாசன் தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். அன்புமணி ராமதாஸை பொறுத்தவரைக்கும் தங்கள் தரப்பிலிருந்து அவரை 5:30 மணிக்கு வருவதற்கான உறுதி தான் தெரிவிப்பதாக அவர் தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்தார். ஆனால் ராமதாஸ் தரப்பு வழக்கறிஞரை பொறுத்தவரைக்கும் இன்று மாலை உடனடியாக வர வேண்டும் என்பதை தான் உறுதியாக சொல்ல முடியாது என்று தெரிவித்தார். அப்போது நீதிபதியை பொறுத்தவரைக்கும் தன்னுடைய தனிப்பட்ட வேண்டுகோளாக நான் சொன்னதாக ராமதாசன் தெரிவிக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். அதே போல இரண்டு பேருமே வரும்போது இரண்டு பேரும் உடன் கட்சிக்காரர்களோ அல்லது வழக்கறிஞர்கள் யாரும் இருக்கக்கூடாது, இரண்டு பேர் மட்டுமே வர வேண்டும். நான் இரண்டு பேரிடம் தனித்தனியாக பேச போகிறேன். இரண்டு பேர் பேசி முடித்து அனைவருக்கும் ஒரு பயன் கிடைக்கும் வகையில் ஒரு முடிவு எடுப்பதற்காக நான் முடிவு செய்துள்ளேன். எனவே 5:30 மணிக்கு இரண்டு பேருமே வர வேண்டும் என்று தற்போது தெரிவித்து இந்த வழக்கு விசாரணையை தள்ளி வைத்துள்ளார். மதன், தொடர்ந்த இணைப்பில் இறங்கியது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் சிவகுமார் இணைக்கிறார். அவரோடு பேசலாம். சார், வணக்கம். வணக்கம். பொதுக்குழுவுக்கு தடை கோரி நீதிமன்றத்தை நாடுகிறார் பாமக நிறுவனர் ராமதாஸ். இருவரையும் சந்திக்க வேண்டும், தனித்தனியாக உரையாட வேண்டும், வழக்கறிஞர்கள் வேண்டாம், நான் தனிப்பட்ட முறையில் உரையாட வேண்டும் அப்படின்னு நீதிபதி சொல்லியிருக்கிறார். இதை எப்படி பார்க்கலாம்? இதற்கு முன்னாடி இது போன்று உயர் நீதிமன்றத்தில் நீதிபதிகள் வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களை அழைத்து நேரில் பேசியதாக தெரியவில்லை. இது முதன்முறையாக இது நடக்கிறது. நீதிபதி முதலில் சொல்லும்போது 10 நிமிடத்தில் இந்த வழக்கை என்னால் முடித்து வைக்க முடியும் என்று சொன்னார். பின்னர் ஒரு வேண்டுகோளை விடுப்பதாக கூறி இரு தரப்பு வழக்கறிஞர்களிடம் அவர்கள் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இருவரையும் தனியாக சந்திக்க வேண்டும், என்னுடைய அறைக்கு மாலை அழைத்து வாருங்கள், அவர்களிடம் தனித்தனியே பேசுகிறேன் என்று கூறியிருக்கிறார். இல்ல, இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்றது ஒரு கேள்வி இருக்குல்ல. நீதிமன்றத்திற்கு செல்வது தடை கோரி செல்லக்கூடிய ஒரு வழக்குல எல்லோருடைய நலனையும் பொறுத்துதான் நான் இந்த முடிவு எடுக்கிறேன், தனிப்பட்ட முறையில பேசணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. இது அடுத்த கட்டம் என்ன நகர வாய்ப்பு இருக்கு? நகர்வு இது சட்டத்துக்கு உட்பட்டு இந்த நகர்வு இருப்பதாக தெரியவில்லை. அதற்கு அப்பாற்பட்டு இந்த முயற்சியை நீதிபதி எடுத்திருக்கிறார். அவர் சொல்லும்போது இட் இஸ் ஃபார் எவ்ரிபடிஸ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதனால அவர் இந்த வழக்கை இந்த மாதிரி அணுகுவது எதனால் என்பது அவர் சொன்னால்தான் தெரியும்.
வழக்கறிஞர்களும் உடன் வரக்கூடாது, கட்சி தொண்டர்களும் உடன் வரக்கூடாது. அதே போல தன்னுடைய அறையில் சந்திக்க விரும்புகிறேன், இது என்னுடைய வேண்டுகோள், உடனடியாக ராமதாஸை புறப்பட சொல்லுங்கள் அப்படின்ற ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறாரு. இதெல்லாம் நீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கு உட்பட்டுதான், ஒரு நீதிபதி ஒரு நீதிமன்ற உத்தரவுக்கு உட்பட்டுதான் இதெல்லாம் வெளிப்பட முடியுமா? இது உத்தரவாக இல்லை. அவர் சொல்லும் போதே நான் ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறேன் என்றுதான் சொன்னார். அவர் தனிப்பட்ட முறையில் சந்திக்கிறார் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். வழக்கு தொடர்பாக இருந்தாலும் இந்த சந்திப்பு அவர் நீதிபதி என்ற முறையில் தனியாக சந்திக்கிறார். இந்த வழக்குக்கும் இந்த சந்திப்புக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்பதும் தெரியவில்லை. நன்றி சிவகுமார், இணைப்பிலிருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. இன்று மாலை 5:30 மணிக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் அதேபோல அன்புமணி இருவரையும் சந்திக்க விரும்புவதாக நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை விதிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு விசாரணைக்கு வந்தபோது அவர் இதனை தெரிவித்திருக்கிறார். இந்த வழக்கை 10 நிமிடங்களில் தன்னால் முடித்துவிட முடியும், ஆனால் தான் அதை செய்யப்போவதில்லை. எல்லோருடைய நலனை குறித்தும் யோசித்து ஒரு முடிவை எடுத்திருக்கிறேன். 5:30 மணிக்கு இருவரையும் நேரில் நான் சந்திக்க விரும்புகிறேன் என்ற கருத்தை அவர் தெரிவித்திருக்கிறார்.